अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इन्नक लअला खुलुक़िन अज़ीम। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான மகத்தான நற்குணம் பற்றி மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக பேசுகின்றான். அதாவது பலதரப்பட்ட ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம். நற்குணங்கள் எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய அமல்கள் பாழ்படுவதற்கு என்ன காரணம், ஒரு மனிதன் நிறைய அமல் செஞ்சாலும் அந்த அமல் சரியானதாக இல்லாததன் காரணத்தினால, தவறான செயல்பாடுகளின் காரணத்தினால், பாவச் செயலின் காரணத்தினால் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய சில தீய நற்குணங்கள் என்ன செய்கின்றது, அந்த மனிதனை பாழ்படுத்தி விடுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அந்த வகையில் பலதரப்பட்ட ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுகளை சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி அப்படிங்கிறத அல்லாஹ்வே என்ன செய்கிறான், திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அஸீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை என்ன செய்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்மைகள், நற்குணங்கள், நற்பண்புகள் பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறான். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணத்தை பற்றி பேசுகின்றது. இந்த வசனத்திற்கு தஃப்சீரே குர்துபியில் விளக்க உரையில் தஃப்சீரே குர்துபியினுடைய விளக்க உரையில் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நற்குணத்திற்கு இவ்வாறு விளக்கம் தருவாங்க. அந்த செய்தி சுனன் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது நற்குணம் என்பது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஹுவ பஸ்துல் வஜ்ஹி, அதாவது மலர்ந்த முகத்துடன் பார்ப்பது. அந்த நற்குணங்கிறது எப்படி இருக்கணும்னா, பிற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது மலர்ந்த முகத்துடன், முகத்தில் புன்னகையுடன் பிற மனிதரை பார்ப்பது. அதே போன்று பதுலுல் மஅரூஃபி, நன்மைகளை, உதவிகளை தாராளமாக வழங்குவது. நன்மைகளை, அதே போன்று உதவிகளை நாம் என்ன செய்யணும், தாராளமான முறையில் வழங்குவதும் நற்குணத்தில் கட்டுப்பட்டது. அதே போன்று வகஃபுல் அதா, பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை தடுத்து கொள்வது என்று அல்லமா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தினுடைய அந்த விளக்க உரையாக இவ்வாறு நற்குணம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வாறு விளக்கம் தராங்க. இந்த செய்தி தஃப்சீர் குர்துபியிலும் அதே போன்று திர்மிதி ஷரீஃபிலும் என்ன செய்யப்பட்டு, சுனன் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நிறைய நன்மைகளோடு வருவது பெரிதல்ல. பிறருக்கு தீங்கிழைக்காமல் நற்குணத்துடன் இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் நரகத்தின் பக்கம் இழுத்து சென்றுவிடும் என்பது கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக சில உபதேசங்கள் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கேட்பாங்களாம், பரிதாபமான ஏழை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு சஹாபா பெருமக்கள் இவ்வாறு சொன்னாங்க பதில், யாரிடம் பணங்காசுகள்
பொருட்கள் இல்லையோ அவர்தான் பரிதாபமான ஏழை என்பதாக சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, பதில் கூறினாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு இவ்வாறு பதில் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தில் பரிதாபமான ஏழை யார் என்றால், மறுமை நாளில் ஒருவர் வருவர், அதாவது தொழுக, நோன்பு, ஜக்காத்து ஆகிய அனைத்தையும் சரியாக நிறைவேற்றியவராக ஒரு மனிதர் என்ன செய்வார், வருவார். ஆனால் அவர் இன்னாரை திட்டி இருப்பார், இன்னார் மீது அவதூறு சுமத்தி இருப்பார், இன்னாருடைய பொருளை அபகரித்திருப்பார், இன்னாரின் உயிரை பறித்திருப்பார், இன்னாரை அடித்திருப்பார். எனவே இவருடைய நன்மைகளை பிடுங்கி என்ன செய்யப்படும், யாரெல்லாம் இந்த மனிதரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கடைசியா இவரின் நன்மைகள் தீர்ந்து விட்டால், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மிச்சம் இருந்தால், தீர்ப்புகள் முடியும் முன்பே இவனுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்து விட்டால் அவர்களின் பாவங்களை இவர் மீது சுமத்தப்படும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யப்படும், இவர் மீது சுமத்தப்பட்டு நரகில் வீசப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக இதிலிருந்து நாம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மால் முடிந்தவரை பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர தன்னுடைய சந்தோஷத்திற்காக பிறரை சங்கடப்படுத்தி பார்ப்பதை நம்முடைய மார்க்கம் தடுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நற்குணங்கிறது தான் ஒரு மனிதனை என்ன செய்யும், உயர்வடைய செய்யும், அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். இல்லை என்றால் அந்த மனிதனுடைய தீய குணத்தின் காரணத்தினால், தீய செயல்களின் காரணத்தினால் நன்மைகள் அனைத்தும் பாழ்பட்டு விடும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. அத்தகைய தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்முடைய அமல்களையும் அல்லாஹு தஆலா எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொண்டு எந்த மனிதரையும் எந்த விதத்திலும் தீய எண்ணங்களுடனோ தீய செயல்பாடுகளுடனோ நடத்தி விடாமல், அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது போன்று, மலர்ந்த முகத்துடன் நன்மைகளை உதவிகளை தாராளமாக வழங்குவதன் மூலமாக பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை விட்டு நம்மை தடுத்து கொண்டவர்களாக நற்குணம் படைத்தவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.